ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா துபாய். ஸோ துபாயில் வெஸ்டேஜ் ட்ராவல் ஃபண்ட் மூலிமா வந்திருக்கோம். இப்போ நம்ம யார் கூட இருக்கோன்னா கார்த்திகேயன் பிரதர், டைமண்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் பிரதர் கூட நம்ம பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகேயன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் சீசன் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த அளவுக்கு லைஃப் வந்து மாறி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு பிஸ்னஸ் மூலமாக தான் எனக்கு இந்த அளவுக்கு லைஃப் வந்து மாறி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து பிஎட் வந்து படிச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்து டீச்சராக ஒர்க்குக்கு போயிருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு என்னுடைய லைஃப் வந்து மாறி மாற்றுறது கேள்விக்குறி தான். வெஸ்டேஜ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணனால லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு பெரிய பெரிய பில்டிங் வந்து இருக்கு பாருங்கள். இது வந்து என்னுடைய 3வது ட்ரிப்பு. ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி 3 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டு இது வந்து என்னுடைய 4வது கண்ட்ரி. இது பாருங்கள், இது என்னுடைய ட்ரீம் கண்ட்ரியும் கூட. கார்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். நான் இதெல்லாம் வந்து டிவியில் தான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ பிரதர், இப்போ நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருந்ததாக சொல்கிறீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ வெஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எப்படி மாற்றங்கள்? நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒர்க்குக்கு நம்ம வந்து போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய இன்கம் வந்து ஜஸ்ட் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு 5,000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கம் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? ஜஸ்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். வெஸ்டேஜ் பிஸ்னஸ் மூலமாக நான் இது வரைக்கும் வந்து 3 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ என்னோடய இன்கம் வந்து ஹையஸ்ட் இன்கம் வந்து 65,000 மேலே நான் வந்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப என்னுடைய வாழ்க்கை வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கு. வெஸ்டேஜ் பிஸ்னஸ் கிடைக்கல அப்படின்னா என்னோடய லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் வந்து இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கிரீஷ் பதற்கும் சரவணருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ விஷயம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து துபாயிலேருந்து கத்தார் கண்ட்ரிக்கு வந்து ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஷிப்போடைய நேம் வந்து வேர்ல்டு ஒன் க்ரூஸ் ஷிப். பாருங்கள், அந்த ஷிப்பில் இருந்து தான் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. எதுவுமே தெரியல. துபாய் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ கடலில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுங்க ஒரு வியூ பாருங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது வியூ. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஷிப் வந்து போயிட்டு தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அலைகள்லாம் பாருங்கள். நடமாடும் சொகுசு கப்பல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கப்பலில் நான் வந்து போனதே கிடையாது என்னுடைய லைஃப்பில். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். அதுவும் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் மூலிமா இது நடந்திருக்கு அப்படின்னா எந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த பிஸ்னஸை சின்சியராக எடுத்து பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். உங்களுக்கும் இந்த மாதிரியான சொகுசு பயணங்கள்லாம் வந்து காத்துட்ருக்கு. நான் வெளியிலேருந்து தான் வந்து பேசிகிட்ருக்கேன். உள்ளே போகிறோம் அப்படின்னும் போது அங்கே நிறைய ஷோஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஹோட்டல். இங்கே வந்து ஷோ நடந்துகிட்ருக்கு. நான் இப்போ தான் வந்து போயிட்டு வந்திருந்தேன் இந்த ஷோக்கு, மேஜிக் ஷோக்கு. ரொம்ப அங்கேயும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஷோக்குமே வரலைங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைம் வந்து 2 மணி ஆக போகுது, ஓகேங்களா? துபாய் டைம் வந்து 12:30. ஆல்மோஸ்ட்டு துபாய்க்கும் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரிக்கும் வந்து 1.5 மணி நேரம் வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம மேஜிக் ஷோ வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஷோ. தியேட்டர், அதாவது கப்பல்லே வந்து லிஃப்ட்டும் இருக்குங்க, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதிலே வந்து 12 ஃப்ளோருக்கு மேலே இருக்குது. லிஃப்ட்டு, கப்பலுக்குள்ளேயே லிஃப்ட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. வெறும் சில்வர் டைரக்டர் லெவலில் வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு உங்களுக்கும் வந்து பாசிபிளுங்க, ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரிப்பு வந்து வர முடியலன்னு சொல்லிட்டுலாம் யாரும் வந்து ஃபீல் பண்ண வேணாம். அடுத்த ட்ரிப்பு வந்து சில்வர் டைரக்டர் லெவலுக்கு நம்ம கம்பெனியில் வந்து தாய்லாண்ட் ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க நவம்பர் மந்த்து, ஓகேங்களா? ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து என்ஜாய் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ இந்த சொகுசு கப்பலில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வெஸ்டீஜியன்ஸ் தான், ஓகேங்களா? வெஸ்டேஜ் கம்பெனி வந்து எல்லாமே வந்து புக் பண்ணிட்டாங்க. இந்த சொகுசு கப்பலே வந்து
ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. எந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம வந்து இருக்கிறோம்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணணும். வியூலாம் எப்படி இருக்குது. இங்கே வந்து எல்லா டாப் லீடர்ஸும் வந்து இருக்கிறாங்க. பெரிய பெரிய டாப் லீடர்ஸ் 1.5 கோடி இன்கம் எடுக்கக்கூடிய சித்தார்த் சிங் சாரும் வந்து வந்திருக்காரு. பெரிய பெரிய டாப் லீடர்ஸ். இங்கே வந்து ஒரு ஷோ வந்து நடந்துருக்கு. பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து கத்தார் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் கத்தாரில் போயிட்டு கூட நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம். ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குங்க. ஓகேங்களா? நான் வந்து ட்ராவல் பண்ணதே கிடையாது. எல்லாமே இங்கேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாருமே சின்சியராக எடுத்து பண்ணுங்கள் லீடர்ஸ். கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும் உங்களால். சின்சியராக பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.